மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறைமக்களே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேர தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, அது அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம், வசனங்கள் 20-21. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்பதே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே யூதா எழுதின நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் உள்ளது என்று நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்த நூலினுடைய ஆசிரியரும் அவராகவே இருக்கிறார். இவர் யாக்கோபுவினுடைய சகோதரர், இயேசுவுக்கும் சகோதரராய் இவர் இருக்கிறார் என்பதை நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்திலே வாசிக்க முடியும். யூதா எப்பொழுதும் இயேசுவின் சகோதரராக இருப்பதை மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறவராகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையையும் கனத்தையும் வழங்குகிறவராகவும் எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்ததாக இந்த நிருபத்தை குறித்து எழுதுகின்ற இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நூலினுடைய கருப்பொருள் என்பது கடைசி கால நிகழ்வுகளை குறித்தும் விசுவாசத்தை விட்டு மற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறவர்களை குறித்தும் இந்த நூலாசிரியர் எழுதுகிறார். மொத்தத்திலே இதை நாம் பார்க்கிற போது விசுவாசத்திற்காக ஒரு போராட்டம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி யூதா தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கோதுமையில் களைகள் இருப்பது போல திருச்சபையிலேயும் கள்ள தீர்க்கர்கள் இருக்கிறார்கள் என்பதையும், இப்படிப்பட்ட ஆபத்தான நிலைமையில இருந்து நாம் நம்முடைய விசுவாசத்திற்காக போராட வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதையும் இந்த ஆசிரியர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, யூதா நமது ரட்சிப்பை குறித்து எழுதி விசுவாசத்திற்காக கிறிஸ்துவில் கற்பிக்கப்பட்ட கிறிஸ்தவ கோட்பாடுகளை குறித்தும் பேசுகிறதை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே யூதாவினுடைய நோக்கங்களிலே 2 முக்கியமான விஷயங்கள், ஒன்று விசுவாசம், இன்னொன்று ரட்சிப்பு. விசுவாசத்தை கொள்வதின் மூலமாக விசுவாசத்தை அடைவதற்காக நாம் போராட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம் என்பதையும், இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் இங்கே இயேசுநாதர் குறிப்பிடுகிறார். விசுவாசத்தின் மீது உறுதி கொள்ளவும் இயேசுவின் இரக்கத்தை பெற நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் என்பது கடவுளின் மீது நம்பிக்கை உறுதி மட்டுமல்ல, நாம் நற்செய்தியையும் நற்செயல்களையும் செய்வதற்குரிய அவசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தை நாம் பாதுகாக்கவும் அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக சாட்சியாக பகிர்ந்து கொள்ளவும் இங்கே அறிவுறுத்துகிறார். உண்மையான விசுவாசம் கிறிஸ்துவின் மீதுள்ள நடத்தையை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி யூதா எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, சர்வ வல்லவரின் சர்வ சிருஷ்டிகரின் அதிகாரத்தின் மீது தங்கியிருக்கும் நமது சொந்த இருதய அறிவை இங்கே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசத்தில் நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற, நாம் விசுவாசத்தோடு யாரிடத்தில் அழகி கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட சிருஷ்டிகர் மீது நம்முடைய இருதயத்தினுடைய அறிவை பிரதிபலிக்க வேண்டும் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அவரோடு நமக்கு தனிப்பட்ட உறவு தேவை என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த விசுவாசத்தை நாம் அடைவதற்காக
கடவுளுடைய இரக்கத்தை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இயேசுநாதர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் மீது வைக்கும் விசுவாசம், அவருடைய இரக்கம், அன்பு, இவைகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவளை கிறிஸ்தவ இறைமக்களாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் யூதா இயேசுவினுடைய சகோதரராக இருந்தாலும் எந்த இடத்திலேயும் இந்த நூலிலே தான் ஒரு இயேசுவின் சகோதரராக காட்டிக்கொள்ளாமல் இயேசுவை பெருமைப்படுத்தவும் தன்னை தாழ்மைப்படுத்தவும் அங்கே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த காலை நேரத்திலே யூதா விட்டு சென்றிருக்கின்ற விசுவாசத்தையும் யூதா விட்டு சென்றிருக்கின்ற இரக்கத்தையும் இந்த கள்ள தீர்க்கர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில், விளைச்சலுக்குள்ளே இருக்கின்ற கலைகள் இருக்கின்ற காலகட்டத்தில் அவைகளை நாம் பிடுங்கி போடுவதற்கு அடையாளம் காண வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து சீன நாட்டு திருப்பணி இயக்குனராயிருந்த ஹட்சன் டெய்லர் என்கிறவர் வெளிநாடுகளிலே ஊழியம் செய்வதற்காக சில மிஷனரிமார்கள் தேவை என்பதை அறிந்து அவர்களுக்குள்ளே ஒரு நேர்முக தேர்வு நடத்துகிறார். அப்பொழுது ஒவ்வொருவராக அழைக்கிறார். ஒருவர் சொல்கிறார், கிறிஸ்து உலகமெங்கும் இரட்சகராக போற்றப்படுகிறார் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்திலே கேட்கிறார், கிறிஸ்துவை அறியாமல் அநேகர் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இன்னொரு அழைக்கிறார், இயேசு கிறிஸ்து தான் உலகத்தினுடைய இரட்சகர் என்று பலர் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஹட்சன் டெய்லர் அவரிடத்தில் சொல்கிறார், இவைகளெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் என்ன இயேசுவை குறித்து நினைக்கிறீர்கள்? அல்லது இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்விலே எப்படி செயல்படுகிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நமக்கு ஏற்படுகின்ற சோதனை காலமாக இருக்கும், நமக்கு ஏற்படுகின்ற துன்ப காலத்திலேயும் நாம் சோர்ந்து போகாமல் இயேசுவினுடைய அன்பிலே நாம் வாழ வேண்டிய நிலைமையில் இருந்தால் மாத்திரமே நாம் சிறந்த திருப்பணியாளராக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். கடவுள் இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், அப்படி செயல்படுகிறார், இப்படி செயல்படுகிறார் என்று பேசுகிற நாம், நமக்கு துன்பம் ஏற்படுகிற போது, நமக்கு சோதனை ஏற்படுகிற போது நாம் சோர்ந்து போகின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த ஹட்சன் டெய்லர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த துன்பமான நேரத்திலேயும் நாம் கடவுளுடைய அன்பை ருசிக்க வேண்டும், கடவுளுடைய அன்பை நாம் புசிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். யூதா சொல்லுகிறார், விசுவாசத்தையும் இரக்கத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கடவுளிடத்திலே காத்திருந்து அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட விசுவாசத்தையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் கடவுளோடு அன்பிலே நிலைத்திருக்க கடவுள்தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமீன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காலை தோறும் உடைய கிருபை எங்களுக்கு புதியதாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடனே பாடிடுவேன் என்று பக்தன் பாடுவது போல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை பாடுவதிலே, உடைய வேதத்தை வாசிப்பதிலே, உடைய தியானங்களை செய்வதிலே நாங்கள் அதிகமாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏற்படுகிற சோதனை காலங்கள், துன்ப காலங்களிலே நாங்கள் உம்மை விட்டு நழுவாமல் ஆண்டவரே உடைய விசுவாசத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக இருக்க உதவி செய்ய வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இவ்வளவற்றையும் இரட்சகர் மீட்புறமாக இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அருளும் ஆற்றலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமீன்.